லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆமாமா, ஜூஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்மா. உங்களுக்கு தான்? இல்ல எனக்கு வேணாம், நீ போ. உங்களுக்கு உள்ள போ. அக்கா அக்கா, யார் அந்த அம்மா? உபசரிப்பெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இவங்க பார்வதி ஜுவல்லர்ஸ் ஓனரோட பார்வதி அம்மா. இவங்களுக்கு சென்னையிலேயே 4-5 கடைங்க இருக்கு. பெரிய இடம். அந்த அம்மாவுக்கு தாம் பொண்ண நம்ம கௌதம் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு ஆசை. யாருக்கு யாரோ. நீ ஏன் இந்திரா ஃபீல் ஆகுற? நீ உன் வேலையை பாரு. வா கதிர். பார்வதி, பிள்ளைங்கள ஆசீர்வாதம் பண்ணு. ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்கப்பா. இந்த மாதிரியே என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். இருங்க. இது உனக்கு, இது உனக்கு. தேங்க்ஸ் ஆண்டி. வாழ்த்துக்கள். கதிர், நீ காவியாவை கூப்பிட்டு உள்ள போ. போயிட்டு வாங்க. என்னாச்சு பார்வதி? ஒண்ணு இல்லையே. வாய் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லுது, கண்ணு யாரையோ தேடுது. நீ யார தேடுறன்னு எனக்கு நல்லா தெரியும். ராகினி, கௌதம் எங்கன்னு பார்த்து கூட்டிட்டு வா. இத கூட்டிட்டு வரேங்கா. பயங்கரமான ஆளு ஜெயா. நீ கண் பார்வையை வச்சே கண்டுபிடிச்சிட்டல. சரி, நான் கூப்பிடுறேன். ஹாய் ப்ரோ. ஹாய்ங்க. கரெக்டா ரூட்டை கண்டுபிடிச்சு வந்துட்டீங்க போல. நீங்க தான் மேப் அனுப்பியிருந்தீங்களா ப்ரோ? நேரா இங்க வந்துட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி வாங்க உள்ள போலாம். இல்ல ப்ரோ, ஒரு பெரிய கல்யாண ஆர்டர் இருக்கு. போய் அங்க வேலையெல்லாம் பார்க்கணும். முதல்ல இந்த ஆல்பத்தை பிடிங்க. நம்ம கிரியேட்டிவிட்டியை பாருங்க, பின்னு இருக்கும். இத பிரிச்சு பாத்தீங்க, உங்க கல்யாண ஆர்டரை எனக்கு தான் கொடுப்பீங்க. பாத்துக்குங்களேன். மீதி பணத்தை ஆன்லைன்ல அனுப்பிடுங்க. ஓகேவா? சரி, ஓகே. வரேன். பாவி, இப்படி மாட்டி விட்டானே. கௌதம், கௌதம், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அக்கா உன்னை உள்ள கூட்டிட்டு வர சொன்னாங்க. வா போலாம். ஏய் கௌதம், ஆல்பம் வந்துருச்சா? குடு குடு பார்க்கலாம். சித்தி வந்து, ஆமா இப்பதான் கொடுத்துட்டு போறாங்க. அதுதான் கேக்குறேன், நீ குடு. இல்ல சித்தி, ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு தான் ஓபன் பண்ணி பார்க்கணுமா. ஏதோ கம்மலாம் போட்டு ஒட்டி இருக்காரா, அது காயணுமா. ஓ அப்படியா? சித்தி, அம்மா எதுக்கோ கூப்பிட்டதா சொன்னீங்களே, ஏதாவது பிரச்சனையா சித்தி? சொல்லுங்க சித்தி. ஏய், ஏன் கௌதம் இப்படி பதற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்மளோட பார்வதி அக்கா இருக்காங்கல்ல. பார்வதி? அதான் அந்த ஜுவல்லரி ஷாப்போட ஓனர். ஓ, அவங்க வந்திருக்காங்க, உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. அதான் கௌதம், அந்த அம்மா கோடீஸ்வரி. ஒரு பொண்ணுதான். உனக்கு கொடுக்கலான்னு ஆசை அந்த அம்மாக்கு. அதான் கௌதம், அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசு. சரி வா போலாம். ஆமாமா, நான் கூட அந்த விஷயம் கேள்விப்பட்டேன். ஏய் கௌதம், வா 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 வா. எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. என்ன கௌதம் இப்படி அழைச்சு போயிட்ட? அப்படியா? உட்காருப்பா. இல்ல ஆண்டி, ஜிம்முக்குலாம் போறேன். ஓ வெரி குட் வெரி குட். இப்படிதான் இருக்கணும்.
எவ்வளவு நாளாச்சு பார்த்தோன்னே நல்லா வளர்ந்துட்டான்ல. என்ன ஜெயா? என்னது இது? கல்யாண ஆல்பமா? குடு பார்க்கலாம். கல்யாணத்துக்கே நான் வரல. முதல்ல அது கூட இல்ல ஆண்டி, அது வந்து போட்டோஸ்லாம் கம் போட்டு ஒட்டியிருக்காங்க. அதெல்லாம் இன்னும் காஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். குடு கௌதம், ஆன்ட்டி ஆசையா கேக்குறாங்கல்ல, பாக்கட்டும். அதெல்லாம் காஞ்சிருக்கும், நீ கூட அவங்க பார்க்கணுங்கிறாங்க. சரி. ஓ, எங்க வச்ச? குடுப்பா. கண்ணாடி எடுத்துட்டு வர மறந்துட்டேன். நான் எப்படி பார்த்தாலும் மங்களா தான் தெரிய போகுது. நான் இன்னொரு நாள் கண்ணாடி கொண்டு வந்து பளிச்சுன்னு பாத்துக்கிறேன். என்ன? கொடுங்க கொடுங்க. கௌதம் குடு, நான் பார்த்துட்டு தரேன். சித்தி, ஆன்ட்டி வந்திருக்காங்க, அவங்கள பார்க்காம ஆல்பம் பார்க்கறேன்றீங்க. ஆன்ட்டி கம்பெனி கொடுங்க. சரி கௌதம், நான் அப்புறமா பாக்குறேன். இங்க வச்சிரு. இல்லம்மா, சாமி கையில வச்சு கும்பிட்டு வரமா, அதுக்கப்புறம் எல்லாரும் பார்க்கலாம். சரி பார்வதி, கௌதம்க்கு எப்பவுமே சாமி பக்தி ஜாஸ்தி. இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு பொறுப்பு, இவ்வளவு பக்தியா? அதனாலதான் எனக்கு கௌதம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ போய் சாமி கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு வா. போ 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 போ. சரி, ஓகே. கல்யாண ஆல்பம் வந்துருச்சா கௌதம்? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேடா. இத பார்க்கணும்னு எவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? எங்க குடு பார்க்கலாம். அண்ணி சொன்னா புரிஞ்சுக்காம, ஆல்பம் இப்பதான் வந்திருக்கு. சாமி கிட்ட வச்சுட்டு கும்பிட்டு தான் எல்லாரும் பார்க்கணும். சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆளாலும் கேட்டுக்கிட்டு. சும்மா கடுப்பேத்துருங்க. நீ ஃபீல் பண்ணாதக்கா. சாருக்கு பந்தா கூடிடுச்சு. அவர் பெரிய இடத்து மாப்பிள்ளை ஆக போறாருல்ல, அந்த திமிரு. ஹாய் ஆல்பம். ஏய், அறிவில இப்பதான் சாமி கிட்ட வச்சு தரேன்னு சொல்லியிருக்கேன். சாமி கிட்ட வச்சு தரியா? இது என்னன்னா புதுசா இருக்கு. ஏய், அதெல்லாம் அப்படிதான். ஏய் ஏய் ஏய், நான் சொன்னா கேளுங்க, விடுங்க. இது பாரு அண்ணா, நான் பாத்துட்டு தரேன். செஞ்சு குடுத்துரு. குடுன்னு சொல்றேன்ல. ஏய், குடு. நான் பாக்குறேன். ஏய், நான் பாத்துட்டு தரேன். அண்ணி அண்ணி. ஏய், ஒரு நிமிஷம் இரு, நான் பாத்துட்டு தரேன். வேணுமா? தர மாட்டேன். வேணுமா? நீ சொன்னா கேளுங்க, குடுங்க. நல்லா இருக்குமா? அண்ணி குடுங்க, அண்ணி கொடுங்க. கொடுங்க. ஏமா, தம்பி தான் சாமி கிட்ட வச்சுட்டு ஆல்பம் பார்க்கணும்னு சொல்லுதல்ல, புடிச்சு புடிச்சு விளையாண்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இந்தாங்க தம்பி, நீங்க போய் சாமி கிட்ட வைங்க. தேங்க்ஸ். போங்க. ஏன் இப்படி பண்றீங்க? அந்த ஆல்பம் பார்க்க விட்டீங்களா? இல்ல, நீங்க ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. போங்க ரெண்டு பேரும். ஏன் மேல உள்ள கோவத்தை எதுக்கு அக்கா கிட்ட காட்டுறீங்க? அவ கல்யாண ஆல்பத்தை பாக்குற உரிமை அவளுக்கு இல்லையா? ஐயோ இந்திரா, நீங்க பாட்டுக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறீங்க. ஓ, இதுதான் சாமி ரூமா? இங்க வச்சுதான் நீங்க சாமி கும்பிடுவீங்களா? நீங்க இப்படி எல்லாம் இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இல்ல இந்திரா, நான் சொல்றது பேசாதீங்க. உங்களை நான் என்னமோ நினைச்சேன். நீங்களும் எல்லாரும் மாதிரின்னு நிரூபிச்சிட்டீங்க. நகை கடை வச்சிருக்கிறவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா போனீங்கன்னா நீங்க என்ன பெரிய இவரா? நீங்க எங்க வேணா போங்க. யார் அதை பத்தி கவலைப்பட போறா? உங்க பிரச்சனை அந்த பார்வதி ஆண்டி வந்து பேசினதா, இல்ல உங்க அக்காவை ஆல்பத்தை பார்க்க விடாம பண்ணதா? நீங்க பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போங்க, இல்ல பாரிஸுக்கே போங்க. அத பத்தி எனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு எங்க அக்கா ஆல்பம் கேட்டதுக்கு காட்டாம மூஞ்சில அடிச்ச மாதிரி எடுத்துட்டு வந்தீங்க? முதல்ல நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு பதிலு இதான். புடி. ஐயோ, இது எப்படி? அந்த போட்டோகிராஃப் அவசரத்துல தப்பா பண்ணி வச்சிருக்கான். நானே இது யார் கண்ணையும் பற்றக்கூடாதுன்னு ரிஸ்க் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். அப்ப போய் உங்க அக்கா கேட்டா எப்படிங்க கொடுக்க முடியும் சொல்லுங்க? உங்க அக்கா மட்டும் பார்த்தா கூட பரவாயில்ல, பக்கத்துல எல்லாரும் இருக்காங்க. முக்கியமா எங்க அம்மா இருக்காங்க. பாத்துட்டா? ஐயோ, சாரிங்க. இது தெரியாம நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன்.
அக்காவை திட்டினதுக்கு கோவப்பட்டீங்க, அதுல ஒரு நாயம் வந்துச்சு, ஓகே. அது என்ன, நகை கடை வீட்டுக்கு மருமகனா போனா பெரிய இவரா அவரான்னு அதுக்கு எதுக்கு அப்படியே ஒரு கோவம்? ஆ, ஆ, அதுக்கு நான் ஏன் கோவப்படணும்? நான் கோவம்லாம் படலையே. அப்போ படல. ஆ? ம்ஹும். கோமதி, இந்த அதிர்சத்தை நல்லா காத்து போகாம வேடு கட்டி வச்சிருக்கியா? இல்லனா காத்து பட்டு மொறுமொறுப்புலாம் குறைஞ்சிரும். சரியா? எல்லாத்தையும் ஒழுங்கா அடுக்கி வச்சுட்டு மூடிடு. அதையும் அப்படியே பண்ணிடு. பாத்துக்கிறேன். சுப்பு, முறுக்கெல்லாம் நொறுங்காம அப்படியே ஒன்னொன்னா பார்த்து அடுக்கி வச்சுட்டு மூடிடு. முறுக்குனா நொறுங்க தானே நீ செய்யும். சரி, நொறுங்காம எடுத்து வைக்கிறேன். சரி, பார்த்து அடுக்கி வைங்க, நான் வரேன். இதையும் நல்லா பார்த்து கொஞ்சம் பக்குவமா அடுக்கி வச்சுங்க. சந்திரா, என்ன இதெல்லாம்? பலகாரங்க. ரிசப்ஷன் முடிச்சிட்டு அப்படியே கையோட காவியாவையும் மாப்பிளையும் மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு தானே வரப்போறோம். அதான் வெறும் கையா போக கூடாதுன்னு பலகாரம் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போறோம். என்ன சிரிக்கிறீங்க? ஆமா, நாம கொண்டு போற பலகாரத்துக்காக தான் அவங்க காத்துக்கிட்டு இருக்க போறாங்க. அவங்க காத்துட்டு இருக்காங்களோ இல்லையோங்க, நாம செஞ்சு கொண்டு போற தானங்க முறை. அப்புறம் காவியோட மாமியாருக்கு ரவா லட்டுனா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு 50 லட்டு பிடிச்சி வச்சிருக்கேன். அந்த அம்மா மனசு கொஞ்சம் குளிர்ந்தா தானே நம்ம காவியோட வாழ்க்கை நல்லா இருக்கும். சரி, இங்க கொஞ்சம் வா. என்னங்க? அந்த அம்மா மனசை குளிர வைக்க வெறும் ரவா லட்டு மட்டும் போதாது, இதையும் சேர்த்து அதுல வச்சு கொடுப்போம். அப்பதான் அந்த அம்மா மனசு நிறைஞ்சி போகும்.
இங்க பாரு, அந்த அம்மா கேட்ட 10 லட்சம் இதுல இருக்கு. இதையும் பலகாரத்தோட சேர்த்து வச்சு இந்திராவுக்கு தெரியாம கொடுத்து விட்டுருவோம். அப்பதான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும். எப்படிங்க ரெடி பண்ணீங்க? பத்திரமா அதை உள்ள வை. இதை யார் கண்ணிலையும் படாம பத்திரமா ஒளிச்சு வைக்கணுமே. சொல்லுங்கப்பா. இந்திரா, எப்படிமா இருக்க? அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? ஐயோ அப்பா, நான் நல்லா ஒழுங்கா தான்ப்பா இருக்கேன். சரி சரி, நானும் அம்மாவும் கிளம்பி ரிசப்ஷனுக்கு வரோம். உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? எனக்கு எதுவும் வேணாம்ப்பா. ஆமா, அக்கா இங்க? அக்காவா? இந்த ஒரே நிமிஷம்ப்பா. அக்கா, இந்த அப்பா பேசுறாரு. இந்த அப்பாவா? குடு. சொல்லுங்கப்பா. அம்மாடி, அப்பாவும் அம்மாவும் கிளம்பி வரோம். உனக்காக முறுக்கு, அதிரசம், சீடன்னு உங்க அம்மா பலகார கடையை ரெடி பண்ணிட்டு இருக்கா. எதுக்குப்பா அதெல்லாம்? அதெல்லாம் உங்க அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம்டா. சொன்னா கேட்கவா போறா? சரிடா. உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேணாப்பா. என்னைக்கு நீ என்கிட்ட அது வேணும் இது வேணும் ஆசையா கேட்டிருக்க? சொல்லு. சரிடா, சம்மந்தி அம்மா கிட்ட நாங்க வர்றோங்கிறத அவங்க கிட்ட சொல்லிடு. சரிங்கப்பா. சரிடா, வச்சிடுறேன். சரிப்பா. ஏ இந்திரா, அம்மா வராங்க. அவங்கள பார்க்காததே ஏதோ மாதிரி இருந்துச்சு. நான் சொல்றது உனக்கு புரியுதா? அதான் விஷயம். சித்தி, இந்தாங்க ஆல்பம். இப்ப நல்லா பாருங்க. ஏன் கௌதம், இப்போ பசியெல்லாம் காஞ்சிருச்சா? பூஜைலாம் பண்ணி முடிச்சிட்டியா? ஏன் சித்தி, சாமி முன்னாடி வச்சு கும்பிடுறது நல்ல விஷயம் தானே? ஆமாமா, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான். ஏ ராகினி, கௌதம் ஏதோ ஃபீல் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வந்திருக்கான். அத போய் கிண்டல் பண்ணிட்டு இருக்க? அப்படி சொல்லுங்கம்மா. எங்க பார்வதி ஆண்டி எங்க? அவங்களுக்கு அர்ஜென்ட் மீட்டிங்னு கால் வந்துச்சு, அத கிளம்பிட்டாங்க. ஓ, என்னக்காவா? வராங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்காக நிறைய பலகாரம்லாம் செஞ்சு எடுத்துட்டு வராங்களாம். அதான் சொல்ல சொன்னாங்க அத்தை. ஐயோ, அப்பப்பா, பலகாரம்லாம் வருது போல. ஆமாமா, நாங்கள பலகாரத்தை கண்ணிலே பார்த்ததில்ல பாரு. பலகாரம் கொண்டு வராங்களா? பலகாரம் அத வேற சொல்ல வந்துட்டா.
ஏ ராகினி, என்னடி பேசுற? அவங்க வீட்ல இருந்து ஏதோ பலகாரம் செஞ்சு கொண்டு வராங்கன்னு காவியா வந்து சொல்றா. அத போய் ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்க? இத பார், உனக்கு இஷ்டம் இருந்தா சாப்பிடு, இல்லனா விட்டுரு. அதுக்கு நீ இப்படி அடி பேசுவ? ஓ சாரிக்கா, ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டேன். சரி காவியா, வரட்டும். உங்க அப்பா அம்மாவை பிக்கப் பண்ண நான் கார் அனுப்புறேன், சரியா? சரிங்க அத்தை. அம்மா, ஆல்பம் பார்த்துட்டு இருங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஹேய், அறிவு இருக்காடி உனக்கு? கௌதம் இருக்கான், நீ பாட்டுக்கு அந்த காவியாவை மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. சாரிக்கா, நான் கௌதம் இருக்கிறத மறந்துட்டேன். அது சரி, உண்மையிலேயே அந்த காவியோட அப்பாக்கு கார் அனுப்ப போறியா என்ன? அந்த ஆளுக்கு கார் தான் ஒரு கேடு. இப்படி ஒரு திமிரு பிடிச்ச பொண்ணை பெத்து வச்சுக்கிட்டு அதை அடக்காம அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த ஆளுக்கெல்லாம் நல்லா சூடு வைக்கணும். அவங்கள பிக்கப் பண்ண ஒரு காரும் போக கூடாது. ஆனா போன மாதிரி சீன் இருக்கணும், புரியுதா? புரியுதுக்கா. இங்க அந்த ஆளை எவ்வளவுக்கு எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவும் அவமானப்படுத்தணும். அப்பதான் அந்த இந்திராவுக்கு நம்ம பவர் என்னன்னு புரியும். அந்த இந்திரா நம்ம கிட்ட காட்டின திமிருத்தனத்துக்கெல்லாம் சேர்த்து அந்த ஆளு அசிங்கப்படுத்தணும். சொல்லிட்டலக்கா, நான் பாத்துக்கிறேன்.